அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். 2026 மே மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம், அதே சமயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், அதை எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக சக்ஸஸாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அதாவது துலாம் ராசி அப்படின்னா தராசு. எதையும் பார்க்குற பார்வையிலேயே நல்லதா கெட்டதா, இது சரி வருமா சரி வராதா, இது நடக்குமா நடக்காதாங்கிறது தீர்மானிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குதுன்னா இந்த துலாம் ராசிக்காரருக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் இல்லையா? எல்லாரும் உங்களை பார்த்து ஆசைப்படுவாங்க. என்ன இவங்க மட்டும் ஜாலியாக இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நல்லா செலுசெலுப்பாக இருக்கிறாங்க, எத்தனை முறை விழுந்தாலும் எந்திரிச்சிட்டே இருக்கிறாங்களே, அது உண்மையிலேயே இந்த துலாம் ராசிக்காரர் தான். அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க. இதனாலேயே சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா உங்களுடைய ராசியில் தாங்க சனி பகவான் உச்சபலம் அடைவார். அப்போது உங்களுடைய மனசில் ஒரு கணக்கு போடுவீங்க, இது ரைட்டு, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இது வேணும் இது வேண்டாம். அது எதை சார்ந்து இருக்கும்னா உங்கள் தேவைக்கு சார்ந்து இருக்காது, நேர்மைக்கு சார்ந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. இது உண்மைங்க. துலாம் ராசிக்காரர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படியே கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல், இப்படின்னா இப்படி தான், நேர்மைன்னா நேர்மை தான், உண்மைன்னா உண்மை தான், தப்புன்னா தப்பு தாங்க, தட்டி கேட்கக்கூடிய திறமை இந்த துலாம் ராசிக்காரருக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சுட்டு வட்டாரத்தை உருவாக்கி வச்சுக்குவீங்க. சில நண்பர்களை சரிங்களா, அதிகமாக நெருங்க மாட்டீங்க யாருக்கிட்டையும். உழைப்பு அதுதான் அதிகமாக இருக்குது. ஒரு வேலை செய்யணும், சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க ஆச்சுங்களா. உழைப்பால் உயர முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொண்டவங்க இந்த துலாம் ராசிக்காரர். ஆனால் இத்தனைக்கும் சொந்தக்காரராக இருந்தாலும் மன வாழ்க்கையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் உருவாக்கினா நீங்கள் உருவாக்குறதில்ல, நமக்கு தான தேடி வரும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசி நாதன், 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் அதிகமான சிக்கல்கள் வரும் சரிங்களா. அதையே அப்படியே ஈடு கொடுத்து சமாளித்து கொண்டுட்டு போவீங்க தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால். சிலருக்கு தசாபுத்தி பலவீனமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஏட்டிக்கு போட்டி, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, அதாவது நாம் நல்லாவே கரெக்டாகவே இருந்தாலும் தப்பு பண்ணுறது அவங்களா இருந்தாலும் கடைசியில் பார்த்தோம்னா குற்றவாளி, அதான் தப்பு பண்ணுறது நாம்பளாக தான் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலையோடு இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த துலாம் ராசிக்காரர் தான். இது குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, மன வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க. பிடிச்சவங்களோடையும் அவ்வளோதான், கூட்டாளிகள்னாலையும் அவ்வளோதான், நண்பர்கள்னாலையும் அவ்வளோதான். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பட்டிருப்பீங்க. ஆனால் பட்டாலும் அப்போவுமே நம்மளால் தான் மற்றவங்களுக்கு நல்லது, அடுத்தவங்களால ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது எல்லாமே கடந்து மீண்டு எப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி சாதிக்க முடியும் அப்படிங்கிற காலத்தை எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த மே மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள் சனி பகவான் சாதகமாக இருக்குது. 6இல் சனி இருக்கிறது, வருடக்கோள்களான பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த செவ்வாய் அப்போது கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எதிரினால் தொல்லை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, பயமே படாதீங்க ஆச்சுங்களா. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இன்னொருத்தர் இடைஞ்சலாக இருக்கிறாங்க, நமக்கு அது பண்ணுறதுக்கு முடியாமல் தடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சிக்கலை நீங்கள் சமாளித்து ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்ல வரேன். அது சட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, பங்காளி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முன்னால் விட்டு பின்னால் குழி தோண்டக்கூடிய எதிரியாக இருந்தாலும் சரி, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குது இந்த 11ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தை அடைவார். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் 15ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம், லாபாதிபதியிலேயே உங்களுடைய இந்த சூரியன். அப்போது அந்த உச்ச நிலையில் செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம், கரெக்டாக 7ஆம் பார்வை உங்களுடைய ராசியை பார்க்குது. அப்போது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், உடல் தொந்தரவு ஆரோக்கிய பாதிப்பு சரியாகும், மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். என்னவோ எல்லாம் இருந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஏதோ நம்மளை பண்ணுது, விடிய விடிய யோசிக்கிறேன், விடிஞ்ச பிறகு எதை செய்யணும்னு புரிய மாட்டேங்குது, தூக்கம் கேட்டது தான் மிச்சமாக இருக்குது. இப்படிலாம் துலாம் ராசிக்காரர் வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஒரு வேலையை தொட்ட முழுசாக முடிக்க முடிய மாட்டேங்குது,
பணம் வர்றது தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, 10 பைசா மிச்சம் வைக்க முடிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கு முதலெல்லாம் நினச்சோம்னா அது முடிக்காமல் விட மாட்டோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா செய்யணும் தோணுது, செய்ய முடிய மாட்டேங்குது, அப்படியே செஞ்சாலும் அந்த வேலையை முடிக்க முடியல. இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆக போகுது, கண்டிப்பாக சரியாயிடும், கவலைப்படாதீங்க. அடுத்தது பார்த்தோம்னா 15ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு சூரியன் அஸ்தமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த இடத்துல பார்த்தோம்னா சூரியனும் அதாவது வரக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுவாருங்க, ஆச்சுங்களா. அப்போ அந்த குருவோடு இணையும் போது அந்த குரு பார்வையை உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண பலன் கைகூடி வரும். இன்னொன்று பார்த்தோம்னா சில கமிட்மெண்ட்டில் அன்பால் உருவாக்கி வச்சுருப்பீங்க, இதுதான் நமக்கு வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கன்னு கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க, சரிங்களா. அது பார்த்தோம்னா தேவையில்லாமல் பிரிஞ்சு போயிருப்பீங்க, இல்லையா கூட இருந்தே சங்கடத்தை கொடுத்துருக்கோம், சமாதானப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி சிக்கல்களை வருத்தங்களை போக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாக்கும். இன்னொன்று சொல்ல போனோம்னா திருமணத்தை நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு திருமணத்தை பண்ணணும்னு நினச்சிக்கும்போது ஒன்றும் குடும்ப சூழ்நிலை ஒத்து வராமல் இருக்கும், இல்லையா. அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்கள சமாளித்தாலும் அதாவது அந்த திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்கும், ஆச்சுங்களா. இது எப்படி சரிப்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது. பிடிச்சவங்களோட வாழ முடியல, வாழ்ந்தவங்களோட அதாவது சேரும் நினைக்கும் போது அது ஏதோ ஒரு தடையாக இருக்குது. இதுக்கு காரணம் புரியல, எதை சரிப்படுத்தணும்னாலும் சரிப்படுத்த முடியல, ஏதாவது மற்றவங்களால ஒரு இடைஞ்சல்கள் உருவாகிட்டு இருக்குது, சரிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக அப்படியே போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு மனக்குழப்பம், அதை தீர்த்துக்கூடிய ஒரு அடுத்த 3வது மனிதர்களால் ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும், ஆச்சுங்களா. அதாவது சமாதானம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும், வருத்தங்களை போக்கக்கூடிய நேரம் நிச்சயமாக இது உருவாக்கும். காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களை 5ஆம் பார்வையும் உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறாரு, அந்த இடத்துல சுக்கிரன் பயிற்சி, ஆச்சுங்களா. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது ஒரு அற்புதம் தான், சரிங்களா. எதிர்பாராமல் கூட்டு முயற்சி, கூட்டாளிகள்னால ஒரு நன்மை, தொழில் ரீதியிலையும் வரவு கிடைக்கும். அதே மாதிரி அதாவது அரசாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க சப்போர்ட்டுகள் கிடைக்கும், ஆச்சுங்களா. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இருந்து அந்த தொழில் வளர்ச்சியான ஒரு பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரருக்கு கூடி வரக்கூடிய ஒரு காலம்தான், சரிங்களா. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, குலசாமியை மறக்க வேண்டாம். டைம் கிடைக்கிற போது நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த மே மாதம் மட்டும் சொல்ல வரலைங்க, அடிக்கடி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே நேரம் இந்த துலாம் ராசிக்காரருக்கு பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும், சரிங்களா. இப்போ நான் சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகம் தசாபுத்தி எப்படி இருக்குதுங்கிறது ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் இன்னும் யோகத்தை கொடுக்கும், அதே பாதகமாக இருந்தால் இந்த நேரத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் முடிவெடுத்து நம்ம செய்கிறது சிறப்பாக இருக்கும், சரிங்களா. ஏன்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோச்சாரம் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த ஜாதகம் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ், இதை 3ஐயுமே உங்களுடைய ஜாதகம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்து கூட ஜாதகம் பார்க்கலாம். நம்மகிட்டே பார்க்கணும்னு நீங்கள் நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்க அதுக்கு உண்டான சில தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும்ங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.